அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் மன்னன், ஒரு வீரமிக்க ஒரு மன்னன், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யூடியூப் சேனலில் மேக்சிமம் இவரை பற்றி யாரும் முழு விவரங்களாக பேசுனது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் யூடியூப்பில் முதல் முறையாக இந்த தகவல். நம்முடைய தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்டு எண்ணற்ற பல மன்னர்கள், பல மரபினர்கள்லாம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதில் ஒரு சில பேர் தனக்கென ஒரு அடையாளத்தை பதிச்சு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மன்னர்கள் நிறைய சொல்லலாம். கரிகால சோழர், முதலாம் ராஜராஜ சோழர், முதலாம் ராஜேந்திர சோழர், அது மாதிரி பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள், சம்புவராயர்கள், இப்படி நிறைய இருக்காங்க, சொல்லிட்டு போகலாம். அந்த வகையில் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் மன்னன் தனக்கென ஒரு அடையாளத்தை பதித்து விஜயநகர பேரரசை எதிர்த்து சோழ மண்டலத்தையும் தொண்டை மண்டலத்தையும் சேர்த்து ஆட்சி புரிந்த ஒரு அற்புதமான ஒரு வீரமிக்க மன்னனை பற்றி தான் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் தஞ்சாவூர், திருச்சி இந்த இடங்களை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்தார். அவர் தான் கோனேரி ராயன். சரி, யாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கோனேரி ராயன் அவர் யாரு, எதுக்கு, எப்படி 15ஆம் நூற்றாண்டில் எப்படி வந்தார், ஏன் அவருக்கு தமிழ் மன்னன், அவர் எந்த மரபில் வந்தார், இதில் தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தொல்லியல் ஆய்வாளர் திரு ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அக்காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் தங்களை பற்றி பிற்காலத்தில் பின்னாடி வரும் சந்ததியினர் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு இலக்கியங்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், நாணயங்கள் இதன் மூலமாக தங்களுடைய சான்றுகளை பதிவு செய்து சென்றார்கள். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த தமிழ் மன்னன், 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த வீரமிக்க தமிழ் மன்னன் தன்னுடைய நாணயத்தில் தமிழ் பெயராலேயே அந்த 15ஆம் நூற்றாண்டு காலத்தில் விஜயநகர பேரரசு ஆட்சி காலம், அப்போது இவருடைய தமிழ் பெயரை தன்னுடைய நாணயமாக வெளியிட்டு, அப்போ எந்த அளவுக்கு ஒரு நாணயத்தை வெளியிடுறார் அதிகாரப்பூர்வமாக அப்படின்னா, விஜயநகர பேரரசை எதிர்த்து ஒரு பெரும் ஒரு தனியாக ஒரு ஆட்சி, ஒரு மன்னனாக தானே இருந்திருக்கார். அப்படியே இதிலே தெரியுது. அவருடைய நாணயத்தில் பார்த்தீங்கன்னா கோனேரி ராயன் அப்படின்னு தமிழ் பேரை பதிவு செஞ்சிருக்காரு. இந்த கோனேரி ராயனை பற்றி வரலாற்று அறிஞர்கள் நிறைய பேர் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் சில வரலாற்று அறிஞர்கள் அவர் பாண்டிய வம்சத்தில் வந்த மன்னர், பாண்டிய மன்னர் அப்படின்னு அவங்களுடைய வரலாற்றில் அவங்களுடைய நாணயத்தை வைத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை திரு குடவாயில் பாலசுப்ரமணியம் மறுக்கிறாங்க. காரணம், கோனேரி ராயன் அப்படிங்கிற பெயருடன் எந்த ஒரு பாண்டிய மன்னரும் இருந்ததாக இதுவரைக்கும் எந்த ஆதாரம் கிடைக்கவில்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த கோனேரி ராயன் யார், இவருடைய பின்புலம் என்ன, வாங்க தெரிஞ்சுக்குவோம். இந்த கோனேரி ராயன் இவருடைய உண்மையான பெயர் வைத்தியநாத காளிங்க ராயன். ஏன் கோனேரி ராயன் வந்தது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். வைத்தியநாத காளிங்க ராயன் என்ற மன்னர் எதனால கோனேரி ராயன் என்று தனக்கு பட்டம் வைத்துக்கிட்டார்? ஏன்னா நாணயத்திலையும் அதெல்லாம் பதிவு செஞ்சிருக்காரு. கல்வெட்டுல கூட அவருடைய 7 கல்வெட்டுகள் கிடைக்குது. அந்த 7 கல்வெட்டுகளையும் அந்த கோனேரி ராயன் தான் குறிப்பிடுறாரு. தன்னுடைய சிற்பம், அந்த சிற்பத்திலையும் கோனேரி ராயன் தான் குறிப்பிட்டிருக்காரு. கோனேரி ராயன், கோனேரி மேற்கொண்டார். கோனேரி இந்த பெயர், பட்ட பெயர் முதலாம் ராஜராஜ சோழருக்கும் உண்டு. அதன் பிறகு குலோத்துங்க சோழரும் அந்த பெயரை, தன்னுடைய பட்ட பெயரை சூட்டியிருக்கார். அதே போல பாண்டிய மன்னரான சுந்தர பாண்டியன் அவரும் தன் பட்டமும் சூட்டியிருக்காங்க. கோனேரி அப்படின்னா மன்னன், ஒரு தலைவன், வீரமிக்கவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோனேரி அந்த பட்டத்தை சூட்டியிருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த வைத்தியநாத காளிங்க ராயன் என்பவர் சோழ மண்டலத்தையும் தொண்டை மண்டலத்தையும் சேர்த்து விஜயநகர பேரரசை எதிர்த்து ஆட்சி புரிந்தனால தன்னையும் கோனேரி அப்படின்னு அழைத்து கொண்டார். அதனால தான் கோனேரி ராயன் அப்படின்னு தன்னுடைய நாணயங்கள், கல்வெட்டுகள், செப்பேடு எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்கார். இவருடைய முக்கியமான சான்றுகள் பார்த்தா அவர் வெளியிட்ட நாணயம், அடுத்து அவருடைய 7 கல்வெட்டுகள், தஞ்சாவூர், திருச்சி, வடார்காடு, தென்னார்காடு, திருப்பதி, திருமலை, திருப்பதி கோயிலையும் அவருடைய கல்வெட்டு இருக்கு. ஆக இவருடைய கல்வெட்டுகள் 7 கல்வெட்டுகள் சான்றுகளாக இருக்கு. அதே போல திருவோத்தூர்
என்ற கோயில், வடார்கர் மாவட்டம். அங்கு உள்ள அந்த கோயிலில் ஒரு நீண்ட சிற்பம் இருக்கு. பரிவாரங்களோட தன்னுடைய வீரர்கள் பல்லக்கில் தூக்கி சென்ற அந்த அழகிய காட்சியோட இருக்கும். அந்த சிற்பத்துக்கு கீழே கோனேரி ராயன் என்று குறிப்பிட்டிருக்கும். இதெல்லாம் திரு குடவாயில் பாலசுப்ரமணிய ஆய்வு செய்தார்கள். கிபி 1471 ஆண்டிலிருந்து கிபி 1495 ஆண்டு வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள். கோனேரி ராயனுடைய ஆட்சி காலம் எங்க சோழ மண்டலத்தையும் தொண்டை மண்டலத்தையும் சேர்த்து ஆட்சி செய்தார். உங்களுக்கே தெரியும், 1279 சோழ பேரரசுக்கு ஒரு முடிவு வந்தது. அதன் பிறகு பாண்டிய பேரரசு உதயமானது. ஆனாலும் பிற்காலத்தில் 14ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட 1311 பாண்டிய நாட்டில் ஒரு குழப்பத்தால் மாலிக்கு ஒரு படையெடுப்பு உள்ள வருது. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தாங்க. அதன் பிறகு அவர்களை ஒடுக்க விஜயநகர பேரரசு உள்ள வந்தாங்க. அப்ப சோழ மண்டலம், தொண்டை மண்டலம், பாண்டிய மண்டலம், இப்படி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் மண்டலேசுவரர்கள் அப்படின்னு நியமித்தார்கள். விஜயநகர அரசுடைய ஆட்சி வந்துடுச்சு. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு மண்டலேஸ்வரர், ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க. அந்த வகையில் சோழ மண்டலத்துக்கு திருமலைய தேவன் என்பவரை நியமிக்கிறாங்க விஜயநகர பேரரசு. இந்த திருமலைய தேவன் இவருடைய ஆட்சியில தான் திருமலை ராயன் ஆறு, திருமலை ராயன் குளம், திருமலை ராயன் பட்டினம் இப்படிங்கிற பேர் வந்தது. அவர் பேரால வந்தது. இவர் கிபி 1471 ஆண்டு இறந்து போகிறார். அதன் பிறகு சோழ மண்டலத்திற்கு புதிய மண்டலேஸ்வரரை நியமிக்கிறாங்க விஜயநகர பேரரசு. அவரு தான் வைத்தியநாத காளிங்கராயன், அதாவது கோனேரி ராயன் நியமிக்கிறாங்க. இந்த கோனேரி ராயன் கிபி 1471 பொறுப்பேற்கிறாரு. அதிலிருந்து 1485 ஆண்டு வரைக்கும் சோழ மண்டலத்துக்கு மண்டலேஸ்வரராக இருக்காரு. ஆனா அதன் பிறகு விஜயநகர பேரரசுல சங்கமகுல வம்சம் அழிந்து போகுது. அதன் பிறகு விஜயநகர பேரரசுல சாளுவ குலம் உருவாகிறாங்க. அதாவது சாளுவ குலத்துடைய ஆட்சி, விஜயநகர பேரரசுல சாளுவ குலம் என்கிற அவங்களுடைய ஆட்சி ஏற்படுது. இது சோழ மண்டலத்தில் மண்டலேஸ்வரனா இருக்கிற காளிங்கராயன் என்னும் அந்த தமிழ் மன்னனுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு முரண்பாடா இருக்கு. எப்படி சங்கம குல அந்த வம்சம் விஜயநகர பேரரசை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு ஆட்சிக்குள்ள மண்டலேஸ்வரா இருந்தார். ஆனா சாளுவ குலத்தை அந்த விஜயநகர பேரரசை அவர் ஏற்க மறுக்கிறார். அதனால விஜயநகர பேரரசை எதிர்க்கிறார். தன்னுடைய போர்ப்படைகளை கொண்டு அவங்களை எதிர்த்து போராடி சோழ மண்டலத்தையும் தொண்டை மண்டலத்தையும் கைப்பற்றி இரண்டையும் சேர்த்து ஆட்சி புரிகிறார். அன்று ஆட்சியை அரியணை ஏறிய பிறகு அன்றில் இருந்துதான் வைத்தியநாத காளிங்கராயனுக்கு கோனேரி ராயன் என்ற பெயர் வந்தது. அன்று முதல் அவருடைய ஆட்சியில நாணயம் ஒன்று வெளியிட்டார். அந்த நாணயத்துல தான் கோனேரி ராயன் அப்படின்னு ஒரு பக்கத்துல தமிழ்ல பொறிக்கப்பட்டது. அடுத்து பின்னர் அதுல ஒரு காளை மாடு வீரவாளுடன் ஒரு கோடரியுடன் அந்த அடையாளத்தோட அந்த நாணயத்தை வெளியிட்டார். அதன் பிறகு கோனேரி ராயன் என்ற பேர்ல 7 கல்வெட்டுகள் தஞ்சாவூர், திருச்சி, வடார்காடு, தென்னார்காடு, திருப்பதி, திருமலை இங்கெல்லாம் அவருடைய கல்வெட்டுகளை பொறித்தார். அதாவது அவர் ஆணை பிறப்பித்ததை அந்த கல்வெட்டுகள் மூலமாக அவர் ஆட்சியில் ஆணை பிறப்பித்தது, அதாவது விளக்கரிக்க, தானம் அளித்தது, இப்படி அது போன்ற செய்திகளை அங்கே பதிவு செய்தார். திருச்சி அருகே உள்ள திருமழப்பாடி அந்த கோயிலில் ஒரு திருமண்டபம் எழுப்பியதை, அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பண்டாரம் அமைத்ததையும் அங்கு உள்ள கல்வெட்டுகள் மூலமாக உறுதி செய்யப்படுது. திருவோத்தூர் கோயிலில் அந்த சிற்பத்துக்குள்ளே கோனேரி ராயன் பல்லக்கில் பவனி வர்ற அந்த காட்சியோட இருக்கும். இன்னைக்கு பார்க்கலாம். இவர் சைவத்தையும் போற்றியவர், வைணவத்தையும் போற்றியவர். திருவரங்கம் கோயிலுக்கும் ஏகப்பட்ட செய்திருக்காரு. அதில் திருப்பதி திருமலை கோயிலுக்கும் ஏகப்பட்டது செய்திருக்கார் என்று அவருடைய கல்வெட்டுகள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். இவருடைய ஆட்சி காலம் 1471 ஆரம்பித்தது. 1495 ஆண்டு வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் தமிழ்நாட்டில், நம் தமிழ் மண்ணில் ஒரு தமிழ் மன்னனாக சொல்ல போனால் ஐயா குடவாயில் பாலசுப்ரமணிய குறிப்பிட்ட மாதிரி ஒரு கடைசி சோழ நாட்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் மன்னன் அப்படின்னு குறிப்பிடலாம். நமக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு பெருமை தான். இவருடைய வரலாறு மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் உங்களுக்கு இது சம்பந்தமா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐயா திரு குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா எழுதிய நூல் தமிழ் மன்னன் கோனேரி ராயன், அவருடைய அந்த நூலை வாங்கி படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துங்க, 2 ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.